குருனா என்ன சார்? நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு அனுகிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான். அதாவது எதிரி ராசியாகவே இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் இருந்துகிட்ருக்கிறாரு. அதனால தான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது. குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படிங்கிற எண்ணம் எல்லா ராசிக்குமே இருந்துகிட்டு இருக்கும். இந்த குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால நவ கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்களை கையில் எடுத்துக்குது. அந்த வகையில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா மன்னவன், பொன்னவன், புத்திர காரகன் அப்படிங்கிற மிகப்பெரிய, அதாவது தன காரகன், புத்திர காரகன் அப்படிங்கிற பல்வேறு சிறப்புகளுக்கு குரு பகவான் ஆதிபத்தியம் எடுத்திருக்கிறாரு. இவ்வளவு தூரம் ஆதிபத்தியம் எடுத்துக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஏறத்தாழ ஒரு வருஷம், அதாவது 12 மாதங்கள் எடுத்துக்குது.